ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு படத்தோட டிக்கெட்ஸை கூகுள் பேவை யூஸ் பண்ணி நம்ம புக் பண்ணிக்க முடியும். அதை எப்படி புக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் பேவை ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ டாப்பில் இருக்கிற சர்ச்சில் புக் மை ஷோன்னு டைப் பண்ணிக்கங்க. பாருங்க, பாட்டம்ல புக் மை ஷோன்னு கீழே டிஸ்பிளே ஆகுது. அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பாட்டம்ல இருக்கிற ஓப்பன் வெப்சைட்டுங்கிறத கிளிக் பண்ணி புக் மை ஷோவை ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ டாப்ல இருக்கிற சர்ச்சில் ஃபார் யுவர் சிட்டிங்கிற இடத்துல நீங்கள் எந்த சிட்டின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் திருச்சின்னு டைப் பண்ணி பாட்டம்ல டிஸ்பிளே ஆகிற அந்த திருச்சிங்கிறத கிளிக் பண்ணுறேன். உடனே சர்ச் பண்ண திருச்சி சிட்டியில் ரன் ஆகிட்டு இருக்கிற எல்லா மூவிஸுமே டிஸ்பிளே ஆகுது. இதில் நீங்கள் பார்க்க விரும்புகிற மூவிஸ் மேலே கிளிக் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மூவியை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மூவியை பற்றின டீட்டெயில்ஸும் அதுக்கு கீழே புக் டிக்கெட்ஸும் இருக்குது. இப்போ இந்த புக் டிக்கெட்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. டாப்பில் டேட் டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் எந்த டேட்டில் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 23rd கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே எந்தெந்த தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, எந்தெந்த டைமில் மூவி ஸ்டார்ட் ஆகுங்கிறது டிஸ்பிளே ஆகுது. இதில் நீங்கள் தியேட்டரையும் டைமையும் சூஸ் பண்ணிக்கங்க. நான் இந்த ரம்பாங்கிற தியேட்டரையும் ஷோ 6:30 PM கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எத்தனை டிக்கெட் உங்களுக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. கீழே பாருங்க, ஒரு டிக்கெட் 120 ரூபா அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் டிக்கெட்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. தியேட்டரில் இருக்கிற டோட்டல் சீட்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதில் பாட்டமில் சொல்லியிருக்காங்க அவைலபிள்னா இந்த கலரில் இருக்கும், செலக்ட்னா கிரீன் கலரில் இருக்கும், சீட் புக் ஆயிருச்சுன்னா ஆஷ் கலரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எந்த இடத்துல சீட் வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் ஆயிருச்சு. பாட்டம்ல பாருங்க, பே 240 rupees அப்படின்னு சொல்லுது. அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸ்நாக்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுமான்னு கேட்குது. ஸ்நாக்ஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் டாப்ல இருக்கிற ஸ்கிப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுடைய இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் என்டர் பண்ணிக்கங்க. இந்த மொபைல் நம்பர் மட்டும் ஜிபேல நீங்கள் எந்த நம்பரை யூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த நம்பரை என்டர் பண்ணிக்கங்க. இப்போ சப்மிட்டை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க, நம்ம புக் பண்ண டிக்கெட்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸோட சேர்த்து எவ்வளோ பே பண்ணுங்கிறது டிஸ்பிளே ஆகுது. இப்போ பாட்டம்ல இருக்கிற பே 239 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இப்போ யூபிஐயை கிளிக் பண்ணி இதில் கூகுள் பேவை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம கொடுத்த மொபைல் நம்பர் இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ பாட்டம்ல இருக்கிற சப்மிட்டுங்கிறத கிளிக் பண்ண உடனே லொக்கேஷனை ஆன் பண்ண சொல்லி கேட்கும். அதை ஆன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் 6 digit பின் கேட்கும். கொடுத்த உடனே உங்கள் டிக்கெட் புக் ஆயிரும். நீங்கள் பேக் பட்டனை எதையும் ப்ரெஸ் பண்ணாதீங்க, அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஸோ இப்போ புக் பண்ண உடனே நீங்கள் புக் பண்ண டிக்கெட் ஷோ ஆகும். உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. ஸோ கூகுள் பேல நம்ம இந்த மெத்தடில் தான் மூவி டிக்கெட்ஸை புக் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again next videos.